மகநதி சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம காவேரியும் விஜயும் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாட்டி முதல் கொண்டு எல்லாருமே ரொம்ப கோவத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. நீ போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் எங்கப்பா போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்னும் இல்ல சித்தி, கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் நாங்க ஒன்றும் அப்படியெல்லாம் கேள்விப்படவே இல்லையே, காவேரியோட அம்மா தப்பான முடிவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லில கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட சித்தப்பா சொன்ன உடனே காவேரி இருந்துட்டு, அப்படி எப்படி அங்கிள் அங்க தெரியிற விஷயம்லாம் உங்களுக்கு இங்க இருந்துட்டே தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க, அதுவும் இந்நேரத்துல புள்ளத்தாச்சி பொண்ணை கூட்டிக்கிட்டு காலையில போனவங்க இவ்வளவு நேரத்துக்கு வந்து சேரீங்க, அந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளாம் நீ எதுக்காக தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்க, உன்னை மாதிரி இதுக்காக இதெல்லாம் கெடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு விஜயை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காவேரியும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா விஜய் இருந்துட்டு காவேரியா அங்கேருந்து போக சொல்கிறாங்க. பாட்டி, இது எங்கள் வீட்டோட விஷயம்தான், ஆனால் விஜய் இல்லாமல் என்னால் போக முடியல, அதனால தான் விஜயை கூட்டிகிட்டு போக வேண்டியதாக ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவளுக்கு தெரியிற விஷயம் கூட உனக்கே ஏன்டா தெரிய மாட்டேங்குது, நீ எதுக்காகடா அவ வீட்டு பிரச்சனைக்கெல்லாம் போகிற, நீங்கள் வேற நாங்கள் அவங்க வேறெல்லாம் கிடையாது, எனக்கு எல்லாருமே ஒன்று தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா காவேரி கீழே வராங்க. அப்போ பாட்டியும் அவங்களுடைய பொண்ணு இருந்துட்டு நம்ம காவேரிக்காக ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. இனிமேல் விஜயை உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு நீ கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் புரியுது, இனிமேல் என் வீட்டு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிடுறாங்க. விஜய் இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சித்தியும் சித்தப்பாவும் வந்து உங்களுக்காக இருக்கலாம், ஆனால் காவேரி வீட்டில் ஒரு பிரச்சனைனா காவேரி மட்டும்தான் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சாரதாவோட வீட்டுக்கு கிருஷ்ணா சிந்து அவங்களுடைய அம்மானு வந்து நிற்கிறாங்க. வேற போக்கூட இல்லை, எங்களால் கோர்ட்டுக்கெல்லாம் போய் அலைய முடியாது, அந்த அளவுக்கு எங்ககிட்ட வசதியும் கிடையாது, எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்தா நாங்களே இங்கேருந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.